விஜய் முதலமைச்சராக ஆனால் மக்கள் இதயத்தில் ஒரு கையெழுத்து. ஒரு காலத்தில் மக்கள் அரசியலையே வெறுத்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு மனிதன் அரசியல் என்ற வார்த்தைக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுத்தார். அவர் பெயர் விஜய். அவர் சொன்னார், மக்கள் அரசியலில் நம்பிக்கை வைக்கணும் என்பதற்கு முன் அரசு மக்களிடம் நம்பிக்கை வைக்கணும். முதல் கையெழுத்து விவசாயத்தின் உயிர். விஜய் சிஎம். முதல் நாள் அவர் கையெழுத்து போடுவது விவசாய கடன் மன்னிப்பு ஆணை. விவசாயி கடனில் கடமையில் மூழ்கியவன். அவன் சிரிக்கணும், அப்போதுதான் தமிழ்நாடு வளரும். அந்த ஒரு கையெழுத்து தமிழ்நாட்டின் மண்ணில் சிரிப்பை விதைத்தது. புதிய நீர்ப்பாசன திட்டங்கள், ஆர்கானிக் ஃபார்மிங் ஊக்குவிப்பு, உழவு கல்லூரிகள் எல்லாம் புதுப்பொலிவுடன் தொடங்கின. விவசாயிகள் விஜயை மனதார வாழ்த்தினார்கள். விஜய் முதலமைச்சரின் இரண்டாவது கையெழுத்து மகளிர் சுய நிறைவு புரட்சி. ஒரு காலத்தில் வீட்டிற்குள் மட்டுமே அடைக்கப்பட்டிருந்த பெண்கள் இன்று தொழில், கல்வி, அரசியல், தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் உயர்ந்துள்ளனர். ஆனால் இன்னும் பல கிராமங்களில் பெண்களின் திறமை காத்திருக்கிறது. அந்த கதவை திறக்க வந்திருக்கிறார் நம் முதலமைச்சர் விஜய். விஜய் சொல்கிறார், ஒரு குடும்பம் வளமாக இருக்க வேண்டும்னா அந்த வீட்டில் இருக்கும் பெண் சுயநிறைவு அடையணும். இன்று என் இரண்டாவது கையெழுத்து மகளிர் சுயநிறைவு நிதி திட்டம். ஒவ்வொரு பெண்ணும் தன் கனவுகளை நிறைவேற்ற அரசாங்கம் பக்கம் நிற்கும் நாள் இது. கிராமத்து பெண் லட்சுமி. கிராமம் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சிறு ஊர். லட்சுமி 30 வயது, ஒரு சிறிய வீடு. கணவன் விவசாயம் செய்கிறார். வருமானம் குறைவு. அவள் கைத்தறி வேலை செய்ய விரும்புகிறாள். ஆனால் பணம் இல்லை. அவள் அரசு அலுவலகம் சென்று விஜய் அரசு மகளிர் சுயநிறைவு நிதி திட்டம் பற்றி கேட்கிறாள். அங்கு ஒரு அலுவலர் சொல்வார், அம்மா, நீங்க தன்னம்பிக்கையா இருக்கணும். அரசு உங்க கனவை நிஜமாக்க வருது. லட்சுமி கடன் பெறுகிறார். தன் வீட்டிலேயே கைத்தறி பயிற்சி மையம் துவங்குகிறார். 3 மாதத்தில் 5 பெண்கள் அவளுடன் சேர்கிறார்கள். அவள் ஊர் முழுக்க பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குகிறார். மீடியா வருது, அவளை பற்றி செய்தி எழுதுகிறது. பெண்கள் வேலைக்கு போனால்தான் குடும்பம் உயரும்னு இல்ல, அவர்கள் தங்கள் கனவை அடையணும் என்பதற்காக நாம் தளம் அமைக்கணும். இன்று ஒவ்வொரு ஊரிலும் ஒரு பெண் தலைவி பிறக்கணும். அவர்களை யாரும் தடுக்க முடியாத மாதிரி இந்த அரசு அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஒரு கையெழுத்து போதாது வாழ்க்கை மாற. ஆனால் விஜயின் இரண்டாவது கையெழுத்து ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை மாற்றும் கையெழுத்து. விஜய் முதலமைச்சரின் மூன்றாவது கையெழுத்து குழந்தைகள் கல்வி புரட்சி. ஒரு நாட்டின் எதிர்காலம் குழந்தைகளின் கையில் இருக்கிறது என சொல்வோம். ஆனால் அந்த குழந்தைகள் கையில் புத்தகம் இல்லாமல் இருந்தால் அந்த எதிர்காலம் யார் கட்டும்? அதற்காகவே விஜய் முதலமைச்சர் தனது மூன்றாவது கையெழுத்தை இடுகிறார். கல்வி புரட்சி. சுற்றிலும் அதிகாரிகள், கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள். குழந்தை கல்வி உரிமை மற்றும் புதுமை பள்ளி திட்டம். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெற வேண்டியது ஒரு உரிமை. ஆனால் நமது நோக்கம் அவர்கள் எப்படி கற்கிறார்கள் என்பதையும் மாற்றுவது. புத்தகம் மட்டுமல்ல, அனுபவம், சிந்தனை, திறமை. இதுதான் புதிய கல்வி. கதிர் வயது 12 கிராமத்து சிறுவன். அவனது பள்ளியில் பழைய கரும்பலகை, பழுதான மின்விசிறி, ஆசிரியர் 2 பேர் மட்டுமே. அவனுக்கு ரோபோட்டிக்ஸ் பிடிக்கும். ஆனா அவன் பள்ளியில் அதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் ஊருக்கு ஒரு ஸ்மார்ட் பஸ் வருகிறது. அது விஜய் கல்வி புரட்சி மிஷன் பஸ். அதில் லேப்டாப், டேப்லெட், ஷைன்ஸ் கிட், விஆர் கண்ணாடி எல்லாம் இருக்கும். ஆசிரியர், இது புதிய கல்வி திட்டம் கதிரா, நீ எந்த கனவையும் கற்கலாம். கதிர் ஒரு சிறிய ரோபோ செய்து மாவட்ட அளவிலான போட்டியில் வெல்கிறான். அவன் ஊர் முழுக்க பெருமைப்படுகிறது. விஜய் சொல்கிறார், நான் சிறு வயதில் ஒரு வாக்கியம் கேட்டேன், வெற்றி பெற கல்வி தேவை. ஆனால் இன்று நான் சொல்ல விரும்புகிறேன், உண்மையான கல்விதான் வெற்றியை உருவாக்கும். இன்றைக்கு நமது பள்ளிகளில் மார்க் மட்டும் போதாது, மனம் வளரணும். ஒவ்வொரு குழந்தையும் தன் திறமை கண்டுபிடிக்க வேண்டும். இதை செய்வதற்காக தான் என் மூன்றாவது கையெழுத்து கல்வி புரட்சி. ஒரு தலைமுறை படிப்பால் உயர்ந்தால் ஒரு நாடு சிந்தனையால் உயிர் பெறும். விஜயின் மூன்றாவது கையெழுத்து அடுத்த தலைமுறையை புத்திசாலித்தனமாக, மனித நேயமாக மாற்றும் கையெழுத்து. விஜய் முதலமைச்சரின் 4வது கையெழுத்து மருத்துவ மாற்றம். ஒரு நாட்டின் செல்வம் அதன் மக்களின் ஆரோக்கியத்தில் உள்ளது. ஆனால் நீங்கள் மருத்துவம் பெற முடியாவிட்டால் அது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை யாரும் சொல்ல முடியாது. அதற்காக நம்மை காத்திருக்கிறார் நமது முதல்வர் விஜய். நம் மக்கள் தன் உடல் நலத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கணும். நோயாளிகளுக்கு குறைந்த செலவில் உலக தர மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும். மீனா 35 வயது. ஊரில் நோய் ஏற்பட்ட போது
அருகில் மருத்துவமனை இல்லாமல் அவள் கவலை கிடைகிறாள். அவளுக்கான மருந்து கிடைக்காமல் குழந்தை உடல் பாதிப்புக்கு உள்ளாகிறது. அவள் ஊரில் விஜய் ஹெல்த் மொபைல் யூனிட் வருது. சிறிய மருத்துவ மையம், டாக்டர்கள், நர்சுகள், நவீன உபகரணங்கள். டாக்டர் கவலைப்படாதே, மீனா கவலைப்படாதே. இன்று முதல் இந்த திட்டம் உன்னுடன் இருக்கிறது. மீனா மற்றும் மற்ற கிராம மக்கள் மருத்துவ பரிசோதனை பெறுகின்றனர். தினசரி மருத்துவ ஆலோசனை, குழந்தைகள் தடுப்பூசி மற்றும் மெய்நிகர் மருத்துவர் ஆலோசனை டெலிமெடிசின். 3 மாதங்களில் கிராம மக்கள் ஆரோக்கியமாகி நோய் குறைந்து குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். விஜய் சொல்கிறார், ஒரு நாட்டின் உயர்வு மக்களின் உடல் நலத்தில் தெரியும். நோய் தீர்க்கும் மருத்துவம், தடுக்க வழி பிரிவென்டிவ் ஹெல்த், குழந்தைகளின் பாதுகாப்பு, இதுதான் நம்முடைய நோக்கம். 4வது கையெழுத்து மூலம் நம் மக்கள் தன்னம்பிக்கையுடன் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். ஒரே நோக்கம், ஒரே கையெழுத்து ஆயிரக்கணக்கான வாழ்க்கைகளை காப்பாற்றும். நோய் குறையும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், எதிர்காலம் பாதுகாப்பாகும். விஜய் முதலமைச்சரின் 5வது கையெழுத்து ஏழை மக்களுக்கு நம்பிக்கை. ஒரு நாட்டின் வலிமை அதன் மக்கள் நம்பிக்கையில் தெரியும். ஆனால் வறுமை, வேலையில்லாமை, கல்வியின்மை நம்பிக்கையை அழிக்கிறது. அதற்காக நம் முதல்வர் விஜய் வந்துள்ளார். 5வது கையெழுத்து மக்கள் வாழ்வை மாற்ற. நம் மக்கள் தன்னை நம்பவில்லை என்றால் நாட்டின் வளர்ச்சி நிற்கும். இன்று முதல் ஒவ்வொரு வறுமை மக்களுக்கும் நம்பிக்கை, வேலை, கல்வி, மருத்துவம், தொழில். இன்று நானிடும் 5வது கையெழுத்து ஏழை மக்களுக்கு நம்பிக்கை. முருகன் விவசாயி, வறுமை காரணமாக கடன், வேலை இல்லை, குடும்பம் சோர்ந்து கிடக்கிறது. அவன் ஊரில் விஜய் எம்பவர்மெண்ட் சென்டர் திறக்கப்படுகிறது. தொழில் பயிற்சி, கைத்தொழில், விவசாய நவீன முறைகள். அதிகாரி சொல்கிறார்கள், முருகன், இந்த திட்டம் உங்களுக்கானது. இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடன் வாழலாம். முருகன் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தி சிறிய கடை திறக்கிறார். அவனது குடும்பம் சந்தோஷமாகிறது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்வார்கள். முருகன் ஊரின் மற்ற ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறார். சமூக நம்பிக்கை உருவாகிறது. விஜய் சொல்கிறார், நம்பிக்கை இல்லாத மக்கள் வாழ்க்கையை எதிர்கொள்வதில் தோல்வியடைகிறார்கள். வறுமை மக்களுக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். வேலை, கல்வி, மருத்துவம், தொழில் எல்லாவற்றையும் வழங்க வேண்டும். 5வது கையெழுத்து மூலம் ஒவ்வொரு ஊரும் மாற்றம் காணும். நம்பிக்கைதான் மாற்றத்தை உருவாக்கும். 5வது கையெழுத்து ஏழை மக்களுக்கு நம்பிக்கை அளித்து வாழ்க்கையை மாற்றும் கையெழுத்து. நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை உயரும். 6வது கையெழுத்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு. ஒரு நாட்டின் சக்தி அதன் இளைஞர்களில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் வேலை தேடி அலையும் நிலை, அதையே மாற்றப் போகிறார் விஜய் முதல்வர். இளைஞனின் கதை ஒரு கிராம இளைஞன் அருண். பட்டம் முடிச்சும் வேலை கிடைக்கல. வீட்டில் அழுத்தம், மன அழுத்தம், நகரம் செல்லும் ஆசை. அந்த நேரத்தில்தான் விஜய் அரசு புதிய திட்டம் அறிவிக்கிறது. உங்கள் ஊரிலேயே வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இளைஞர் தொழில் மையம் அமைக்கப்படும். இங்கு இலவச ஸ்கில் ட்ரைனிங், ஸ்டார்ட் அப் சப்போர்ட், பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். பிரைவேட் கம்பெனிஸுடன் இணைந்து டிஸ்ட்ரிக்ட் ஜாப் ஹப்ஸ் உருவாக்கப்படும். அரசு நேரடியாக கிராமர் இன்டர்ன்ஷிப் புரோகிராம் தொடங்கும். கிராமம் ஒவ்வொன்றிலும் வளர்ச்சிப் பணிகளில் இளைஞர்கள் பங்கு பெறுவர். நம் இளைஞர்கள் வெளிநாடு போய் வேலை தேட வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. அவர்களுக்கான வாய்ப்பை நாமே உருவாக்குவோம். தொழில் தொடங்க விரும்பும் ஒவ்வொருவருக்கும் அரசு ஒரு நண்பனாக இருக்கும். 10 லட்சம் இளைஞர்களுக்கு ஆண்டுதோறும் வேலைவாய்ப்பு. 5 லட்சம் புதிய ஸ்டார்ட் அப்கள். பெண்கள் தொழில்நுட்ப பயிற்சி மையங்கள். டிஜிட்டல் ஸ்கில் ஸ்கூல்ஸ். 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு குறுகிய ஐடி பயிற்சிகள். அருண் திட்டத்தின் மூலம் தன் கிராமத்தில் ஆர்கானிக் வேளாண்மை டெக் ஸ்டார்ட் அப் தொடங்குகிறார். இன்று அவர் 30 பேருக்கு வேலை கொடுக்கிறார். அவரின் பேச்சு, முன்னாடி நான் வேலையை தேடினேன், இப்போ நான் வேலையை கொடுக்கிறேன். இளைஞர்கள் தேட வேண்டிய அரசு இல்லை, இளைஞர்களை தேடி வரும் அரசு இது. இது விஜய் சிஎம்என் 6வது கையெழுத்து வேலைவாய்ப்பு புரட்சி. நான் முதலமைச்சராக ஆனால் நான் மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லப் போவதில்லை. முதலில் மக்களிடம் கேள்வி கேட்பேன். உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறதா? உங்கள் குழந்தைக்கு நல்ல கல்வி கிடைக்கிறதா? உங்கள் பெற்றோர்கள் மருந்து வாங்க முடிகிறதா? உங்கள் கிராமத்துக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கிறதா? இந்த 4 கேள்விகளுக்கும் ஆம் என்று சொல்லும் நாள்தான் என் அரசாங்கத்தின் வெற்றி நாள். அந்த நாளை சேர்ந்து உருவாக்குவோம். நான் விஜய், உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்காகவே இருக்கிறேன். இது அனைத்தும் கற்பனையாக இருந்தாலும் விஜய் முதலமைச்சர். ஆனால் முதல் கையெழுத்து எதில் போட வேண்டும்? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.